ம். நீங்க இடையில பேசும்போது மணிவண்ணன் சார் பத்தி சொன்னீங்க சார். ம். மணிவண்ணன் சார் வந்து ஒவ்வொரு படமும் வித்தியாசமா இது பண்ணியிருக்காரு. பண்ணிட்டே இருப்பாரு. ம். இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன்ல பண்றோம். அவரு மாரி நம்ம ட்ரை பண்ணக்கூடாதா? வேற ஜர்னல் அப்படின்னு. நான் ட்ரை பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய முதல் படமான புது வசந்தத்துக்கும் 2வது படமான பெரும்புலியுமே வேற ஜானர் தான். அது சிட்டி அப்புறம் 2வது சோ படம் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணு மாரி தான் நாங்க நெனைக்கிறோம். இல்ல. அது எங்கன்னா நான் தோத்துட்டேன் அதெல்லாம். ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லயும் ஃபார் எக்ஸாம்பிள் பெரும்புலி ஃபெயிலியர். சரி அதுக்கப்புறம் வந்து கோகுலம், நான் பேச நினைப்பில்லாமலாம் ஒரு சாஃப்ட் மூவிஸ்ன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் புதிய மன்னர்கள் வித்தியாசமா ட்ரை பண்ணேன். ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அத எடுத்துட்டு அஸ்ஸாம்ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் அங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கவர்ன்மென்ட்டே ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் நான் புதிய மன்னர்கள்ல ட்ரை பண்ணேன். பட் அது கரெக்ட்டா நான் பிரசன்ட் பண்ணல. அந்த படம் ஓடல. அப்ப அகைன் நான் எங்க தள்ளப்படுறேன்னா, புரோடியூசர் வந்து நீங்க உங்க ஸ்டைல்லயே பண்ணுங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த விஷ பரீட்சைலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பூவே உனக்கா பண்றேன். அது ஹிட். ஹிட் உங்களுக்கு. ஸோ அதே ஃபார்மேட்ல மறுபடியும் படம் பண்ற கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஸோ அத தொடர்ந்து அப்படியே சூரிய வம்சம், உன்னிடத்தில் நினை கொடுத்தேன், வானத்தைப் போல உன்னை நினைத்து பிரியமான தோழி இப்படியே பண்ணிட்டேன். எனக்கே ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னடா ஒரே மாரி படம் பண்றோமேன்ட்டு. ஆமா. சரி கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணுமேன்ட்டு நான் சென்னை காதல் பண்றேன். சென்னை காதல் டைம்ல நான் தாடு சார்ட்ட 2 கதை சொன்னேன். ஒண்ணு வந்து என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம். அந்த லவ்வு ஒரு ஃபீல் குட் லவ் டிராமான்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி ஒரு படம். இன்னொன்னு இந்த சென்னை காதல் கதை. ஸோ இதே ரூம்ல தான் தானு சார்ட்ட சொல்றேன். தானு சார் வந்து, "சார் நீங்க 1000 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கதை தான் சார் சூப்பர். அது பண்ணுவோம் சார் நம்மன்னாரு." நான் அப்போ அவர்ட்ட சொன்னேன், "சார் ஓகே சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் நான் ஒரே மாரி படம் பண்றேன் சார். எனக்கே போர் அடிக்குது சார். நான் எனக்காக ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி குடுங்களேன் சார். இப்படி ஒரு கமர்ஷியல் ஃபில்மும் எனக்கு பண்ண தெரியும்னு நான் சொல்றேன். பண்ணி காட்டுறேன்." அப்படி எனக்கு என்னன்னா, பாலு மகேந்திரா சார் எனக்கு ரொம்ப ஃபேவரைட் டைரக்டர்னு வச்சுக்கங்களேன். ஆமாங்க. அவரு சொல்லிருக்கீங்க. எவ்வளவு அற்புதமான படங்கள் பண்ணியிருக்காரு. அழியாத கோலங்கள், அப்புறம் 3ஆம் பிறை இப்படியெல்லாம் படம் பண்ணிட்டு, அவரு தில்லு முல்லு. சக்சஸ் பீக்ல இருக்கும்போது சடனா நீங்கள் கட்டவினும் பக்கா கமர்ஷியல் ஃபில்ம் ஒண்ணு பண்றாரு. அதுவும் சூப்பர் ஹிட். அது எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. சார் நம்ம கரெக்ட்டா பண்ணா அது ஓடும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சென்னை காதல் பண்ணிட்டேன். ஆனா சென்னை காதல்ல பார்த்தீங்கன்னா, சீன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவே இருக்கும். பல எஸ், விஷயங்கள் எஸ், இருக்கும். எஸ். அதுக்கு என்னமோ அது கரெக்ட்டா நானு எங்க கோட்ட விட்டேன்னு எனக்கு தெரியல. அது தப்பு பண்ணிட்டேன். ஏதோ. ஓகே சார்.